இறை இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதரமே, இன்றைய நாளிலே ஆண்டவருடைய விண்ணேற்பு பெருவிழாவை மகிழ்வோடு திரு அவையோடு இணைந்து கொண்டாடுகின்றோம். 40 நாட்கள் ஆண்டவருடைய ஒவ்வொரு புதுமைகளையும் செயல்களையும் எண்ணி பார்த்து கடவுள் உயிர்த்தெழுந்ததிலிருந்து இன்றைய நாள் 40 நாட்கள் கடந்துவிட்டன. கடவுள் கூறிய வார்த்தையைப் போல அவர் முன்னேற்றம் அடைந்து விட்டார். கொடுத்த வாக்குறுதியை நிறைவாக நிறைவேற்றினார். தந்தையினுடைய விருப்பத்தையும் நிறைவேற்றினார். இன்றைய 3 வாசகங்களிலும் 3 முக்கியமான கதாபாத்திரங்களை நாம் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். முதலாவதாக, நம்மை படைத்து இந்நாள் வரை காத்து வரும் நம் பரமன் இயேசு. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கதாபாத்திரத்தை பார்ப்போம். 30 வயது வரை தன் தாய் தந்தைக்கு கீழ்ப்படிந்து 3 ஆண்டுகள் பணி செய்து 3 ஆணிகளால் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று விண்ணகம் சென்றிருக்கின்றார் என்றால் தனக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து கடமைகளையும் செவ்வனே செய்தார். ஆக இந்த முதல் கதாபாத்திரம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு விடுக்கும் செய்தி, ஆண்டவர் எவ்வாறு தன் வாக்குறுதிகளை கடவுளுக்கு நிகராக கடவுள் கொடுத்தது அனைத்தையும் நிறைவேற்றினாரோ அதே போல நாம் திருமணம் என்ற திருவருட்சாதனத்திலே கொடுத்த வாக்குறுதியை, துறவற வாழ்க்கையிலே நாம் கொடுத்த வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்றுவதற்காக முன்னெடுத்து செல்கின்றோமா என்பதைத்தான் முதல் கதாபாத்திரம் நம் ஒவ்வொருவரையும் சிந்திக்க அழைக்கின்றது. இரண்டாவது கதாபாத்திரம் 12 திருத்தூதர்கள், அப்போஸ்தலர்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் நிலைக்கு ஏற்றாற்போல் இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்ததுதான். ஒருவர் மறுதளித்தார், ஒருவர் ஐயம் பெற்றார், ஒருவர் காட்டிக் கொடுத்தார் என்று ஒவ்வொருவரையினுடைய செயல்களையும் பார்க்கின்றோம். பலர் துன்பம் வரும் பொழுது ஓடோடி விட்டார்கள் என்பதை பார்க்கின்றோம். அன்னை மரியாள் எவ்வாறு அனைவரையும் ஒன்றிணைந்து அந்த 12 அப்போஸ்தலர்களுடைய தலைமை பீடமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பிறகு அவர்களை வழி நடத்தியதைப் போல நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை, முதலில் நான் சொன்னதைப் போல வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதன் மூலமாக, இரண்டாவது நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை செவ்வனே செய்யும் பொழுது மற்றவர்கள் இவர்கள் அவ்வாறு சொல்வார்கள், இவர்கள் இவ்வாறு சொல்வார்கள் என்று நம்முடைய செயல்களை மறந்து விடாமல் கடவுள் நமக்கு கொடுத்த கடமைகளை செவ்வனே செய்யும் பொழுது கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். 3வது கதாபாத்திரம் வானதூதர்கள். அங்கே ஆண்டவருடைய வருகைக்காக விண்ணுலகிலே எதிர்பார்த்து இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்பதை நாம் காண கிடக்கின்றோம், நாம் வாசிக்கின்றோம். அதே போல மற்றவர்களின் வருகைக்காக காத்திருப்போம். வானதூதர்களைப் போல தூய்மையான உள்ளத்தோடு நற்சான்று பெற்றவர்களாக நாம் வாழும் பொழுது இந்த 3 கதாபாத்திரத்தினுடைய மையமாக இருப்பது நம் அன்னை மரியாள். விண்ணேற்பு அடையும் பொழுது கடவுளுடைய ஆட்சிக்காக அனைத்தையும் ஏற்றுக்கொண்டதைப் போல நாமும் நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளையும் நமக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளையும் சிறந்த விதத்தில் செய்து ஒரு எடுத்துக்காட்டான பிள்ளைகளாக தூய்மையான வாழ்க்கையோடு நற்சான்று பெற்றவர்களாக வாழ்வோம். இறைவன் நாம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.